ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 11 ஸ்ரீ ராமராஜ்யம் என்னும் தலைப்பில் பதம் 5. தே தூ பிராமண தேவஸ்ய வாத்சல்யம் வீக்ஷ்ய சம்ஸ்துதம் பிரீதாக க்ளின்னதியஸ்தஸ்மை பிரத்யர்ப்யே இதம் பபாஷிரே. டிரான்ஸ்லேஷன்: வெவ்வேறு யாக கடமைகளில் ஈடுபட்டிருந்த பிராமணர்கள் அனைவரும் தங்களிடம் பாசமாகவும் தங்களுக்கு ஆதரவாகவும் இருந்த பகவான் ஸ்ரீராமரிடம் மிகவும் திருப்தியடைந்தனர். இவ்வாறாக அவர்களிடமிருந்து பெற்ற வெகுமதிகளை எல்லாம் இளகிய மனம் கொண்டு அவரிடமே திருப்பிக் கொடுத்த பிராமணர்கள் பின்வருமாறு பேசலாயினர். ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்பிளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். பிராமணர்களின் தகுதி முறைகளை ஸ்ரீமத் பகவத்கீதை 18ஆம் அத்தியாயம் 42வது ஸ்லோகம் குறிப்பிடுகிறது. சமோதமஸ்தபக சௌச்சம் சாந்திரார்ஜவம் ஏவச்ச ஞானம் விஜானம் ஆஸ்திக்யம் பிரம்ம கர்ம ஸ்வபாவச்சம். அமைதி, சுய கட்டுப்பாடு, தவம், தூய்மை, பொறுமை, நேர்மை, விவேகம், அறிவு மற்றும் ஆத்திகம் ஆகிய இந்த குணங்களினால் பிராமணர்கள் செயல்படுகின்றனர். இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். நிலம் வைத்திருப்பதற்கோ பிரஜைகளை ஆள்வதற்கோ பிராமண பண்பாட்டில் இடம் இல்லை. இவை சத்திரியர்களின் கடமையாகும். எனவே பகவான் ஸ்ரீராமரின் வெகுமதியை, சன்மானத்தை பிராமணர்கள் மறுக்கவில்லை என்றாலும் அதை பெற்ற பிறகு பகவானிடமே அதை திருப்பிக் கொடுத்து விட்டார்கள். பகவான் ஸ்ரீராமருக்கு தங்களிடமுள்ள பாசத்தை கண்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்த பிராமணர்களின் மனங்கள் இளகியது. பகவான் ஸ்ரீராமச்சந்திரர் பகவான் ஸ்ரீராமர் பரமபுருஷர் என்பது ஒரு புறம் இருக்க, ஒரு சத்திரியருக்குரிய முழு தகுதி அவருக்கு இருந்ததையும் ஒழுக்கசீலராக இருந்ததையும் அவர்கள் கண்டனர். தர்மம் செய்வது சத்திரியருக்குரிய ஒரு தகுதி முறையாகும். ஒரு சத்திரியர் பிரஜைகளிடமிருந்து வரி வசூலிக்கிறார் என்றால் அது அவரது சொந்த புலன் இன்பத்திற்காக அல்ல. தக்க சமயத்தில் அந்த பணத்தை கொண்டு தர்மம் செய்வதற்காகத்தான். தானம் ஈஸ்வர பாவக. ஒரு வகையில் சத்திரியர்கள் ஆட்சி புரியும் சுபாவம் உள்ளவர்கள். வேறொரு வகையில் மிகவும் தாராளமாக தானம் செய்யக்கூடியவர்கள். யுதிஷ்ட மகாராஜா தானம் செய்தபோது அதை விநியோகிக்கும் பொறுப்பை அவர் கர்ணனிடம் ஒப்படைத்தார். கர்ணன் தாதா கர்ணன் என்று மிகவும் பிரசித்தி பெற்றவர். தாதா என்றால் கொடைவள்ளல் என்று பொருள். அரசர்கள் எப்போதும் பெரிய அளவு கொண்ட உணவு தானியங்களை சேமிப்பில் வைத்திருப்பார்கள். தானியத்தில் பஞ்சம் ஏற்படும் போது சேமிப்பு தானியத்தில் அவர்கள் மக்களுக்கு அந்த தானியத்தை தானமாக விநியோகம் செய்வார்கள். தானம் கொடுப்பது சத்திரியர்களின் கடமையாகும். தானத்தை ஏற்பது பிராமணர்களின் கடமை. ஆனால் பிராமணர்கள் உயிரையும் உடலையும் இணைத்து வைத்திருப்பதற்கு தேவையானதை விட அதிகமாக பெறக்கூடாது. எனவே பகவான் ஸ்ரீராமரிடமிருந்து அளவுக்கு அதிகமான நிலப்பரப்பை நிலங்களை தானமாக பெற்ற பிராமணர்கள் பேராசைக்காரர்களல்ல என்பதால் அதை பகவான் ஸ்ரீராமரிடமே திருப்பிக் கொடுத்தார்கள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 11 ஸ்ரீ ராமராஜ்யம் என்னும் தலைப்பில் பதம் 5 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய்.